தென்பாண்டி முத்துப்பாண்டி. இதுக்கெல்லாம் ஏப்பா அம்பளி பார்க்குறதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது ப்ரோ. ஓகே ப்ரோ. எம்கேஆர் அன்பாளையத்திற்கு எம்பி ராமு குடும்பத்தார்கள் சார்பாக 201. இனிமேல் யாராவது நன்கொடை கொடுத்தா 1000-2000 வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா வாங்கிக்கோங்க. யாரும் வட்டி கொடுக்காத கவர்மெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க. வட்டி கொடுக்குற ஆள்லாம் தொலைஞ்ச அந்த வாரு வட்டிக்கு வாங்கிட்டு அப்படி திடுறேன். எங்கள் அண்ணன் மூத்தது ஆடு தேடி வந்திருக்கு. செருப்பு ஓட்டு மேலே உட்கார். இப்போ வட்டி கொடுக்குற ஆள் ஊரா தொலைஞ்சன்னு ஏன் சொல்ல தெரியுமா? வட்டிக்கு கொடுக்கலாம், அவன்கிட்ட போய் அழுத்தி கேட்கக்கூடாதான். அப்படித்தான் ஒருத்தர் வட்டிக்கு எடுத்து இந்த கவர்மெண்ட் சட்டம் போட்டோடனே அழுத்தி கேட்டிருக்கேன், காசை தர்றியா உன்னை வெட்டவான். அவன் கதவை தந்து தூக்க நின்றுருக்கேன். என்னை கொடுமைப்படுத்துறேன்னு எழுதி வச்சு எடுத்து போயிடுவேன். 7 வருஷம் கடுங்கால் தண்டுறேன். நான் அவன்கிட்ட வட்டி காசு வாங்கலையே, கொஞ்சோண்டு கோமியாக இருந்தால் கொடு, வீடு பால் காய்ச்சி தலையை தொளிச்சு போட நாசமாக போகிறேன்னு போய் மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது. ஆனால் வட்டி கொடுக்குற ஆள் கூட பாப்பியே ஏகப்பட்ட காசு கோச்சாடா. அதே மாதிரி பொம்பளைக்கு நல்ல சகுதானதா லோனை கட்டி வாங்கி வை. 1 லட்சம் 2 லட்சம் வாங்காத, 20 லட்சம் 30 லட்சம் வாங்கு. லோனுக்காரன் வந்தால் உள்ள குதுன்னு வந்து போரியை பற்றி படுத்துக்க. அதில் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை இருக்குது, எல்லாத்துக்கும் லோன் வாங்கும். சைக்கிளுக்கு லோன் வாங்கியிருக்கு, ஆட்டுக்கு லோன் வாங்கியிருக்கு, மாட்டுக்கு லோன் வாங்கியிருக்கு, கொட்டத்துக்கு லோன் வாங்கியிருக்கு, கொடாப்புக்கு லோன் வாங்கியிருக்கு. லோனுக்காரன் வந்துட்டேன் கட்டலை. வந்தவொடனே இங்கே ஜெயா யாருமா அவங்க மக வந்துச்சு. சார் எங்கள் அம்மாவுக்கு 3 நாளாக வயிற்றால போகுது சார். அப்படியா? நான் காசை வாங்காட்டா ஏன் முதலாளி என்னை வயிற்றால வச்சுருவேன். நோத்தாவுக்கு என்னைக்கு வயிற்றால நிற்குதோ அது வரைக்கும் கட்டில் போட்டு வெளியே எடுக்கிறேன்னு உலையை கூட்டிட்டேன். அவன் இந்த ஜெயா திறந்து வாக்குது. அவன் நான் அங்கிட்டு வரமாட்டேன், நான் அதை விட்டு போக மாட்டேன். அந்த காளியத்தை உன்னை கேட்கும், அந்த காளிமுனியை உன்னை கேட்கும் சொன்னே கட்டிலோட விடக்கு போதுச்சு. வாத்தா ஏத்தாய் இந்த பாயெல்லாம் நீ கொண்டு வரவே விடாது. என் யாரும் வர்றியா? அதுக்குத்தான் அந்த பஸ்ஸில் ஏறாத உருட்டு வேண்டேன். நாடகம் பார்க்க பார்த்தியா, பிக்னிக் பார்த்தீங்களா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரா படுக்கிறப்பது அந்த மேற்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு கமனர் படி, அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் பாடியிருந்தார்கள். தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவுகளை சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரா தன தெய்வத்துடன் அப்துல் கலாம் ஐயா. தமிழக மண் மீது போது மீது கனகி மீனா, தமிழக மண் மீது போது மீனா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். 46 பேர் தான் தமிழன். அங்கிட்டு இருக்காங்கலாம் ஆந்திராவா கர்நாடகா. கைதட்டணும். தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. தமிழுக்குள்ளே சண்டை ஓட்டை என்றால்
இவன் ரொம்ப பாருவேன் கொடுத்தாங்கன்னா நீ எதுக்கு நிலைச்சிக்கிட்டு வர்ற? புதுக்கோட்டை மாவட்டம் தேமுதிக வடக்கு செயலாளர் சஞ்சய் குமார். ஐயா இது என்னங்க எழுதிருக்கிய? உங்க கையெழுத்துக்கு நான் படிக்க முடியுமாயா? நீங்க என்ன தெரியுமா எழுதிருக்கிய? சலி குமார்னு எழுதியிருக்க. இந்த வாருங்கய்யா. ஐயா தம்பி பாருங்க தம்பி, இது யாராவது படிக்க முடியுமா? நீங்க படிங்க தம்பி. புதுக்கோட்டை மாவட்டம் தேமுதிக வடக்கு செயலாளர் சசிகுமாரா? சசிகுமார். ஒன்றிய செயலாளர் சாமிக்கண்ணுக்கு காமிக்கணும்னு எழுதியிருக்க. சாமிக்கண்ணு தேனூர். ஐயா நான் இப்போ படிக்கலைங்கய்யா. நான் ஊரில் மொங்கு வண்டி ஓடி தெரிஞ்சவன். என்னைய போட்டுக்கிட்டு ஏன் சித்திரை படுத்துறிய? என்னையா தக்காளின்னு எழுதி வச்சிருக்க? என்னங்கய்யா? நன்றி. ஆக மொத்தத்திலே கேப்டன் ஐயாவோடைய உண்மை தம்பி அண்ணன்களுக்கு பாதம் தொட்டு நன்றி. அப்படி முடிச்சுட்டு போக வேண்டியதானே. தக்காளியை காணா, கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன், காலை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். 200 ராஜாக்கிளி எங்கன்னு இருக்காரு? தேனூர் ராஜாக்கிளி 200 இன்னொரு 300 வாங்க. இப்போ ஒத்த படையாக இருக்கட்டும். அப்படியே ராஜா கண்ணிக்கு வேர்த்துருமே இது. உண்மையிலே காசு என்பது ஒரு பேப்பர் தான். அது ஆடம்பர வாழ்க்கை வாழ தேவையில்லை. இது பசித்தோருக்கு உதவி செய்வதற்கு பணத்தை பயன்படுத்தலாம். அதான் உண்மை. 20 ஆண்டுக்கு முன்னாடி இதே எம்கேஆர் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டு சென்னையில் முறுக்கி வியாபாரம் பார்த்தவன், பாமர குடும்பத்தில் பிறந்தவன், கள்ளிச்சேரியிலே காளிமுனி அருளோடு. எனக்கு இன்றைக்கி இந்த காசெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியலை. கஷ்டப்படக்கூடிய மக்கள் தான் பெருசாக தெரியுது. ஆயுள் உள்ள வரை உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு சேவகனாக வள வர வேண்டும் என்று எல்லா வல்ல சாமியை வேண்டுகிறேன். நன்றி. நான் அனுப்புகிறவங்களை. இந்த நாடகம் விடிய வரைக்கும் நடக்கும். என்னத்தை நரேனா உள்ள சூம்பிக்கிட்டு இருக்கு, ஐஸ் சூம்புறான்ட்டு. இதில் என்னென்னா அந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பதற்றத்தில் ஓடுறியப்பா. தூக்கத்தில் ஓடி வண்டியை இங்கே நிப்பாட்டிருப்பா, அங்கிட்டு போய் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து இவன் வந்த வண்டி எக்ஸலாக இருக்கும் போய் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் தூக்கத்தில். அப்படிலாம் பாஞ்சு உருளாதீங்க, நல்லா இருப்பியே. என்னண்ணே திமுக சிறுபான்மை இயக்கம் துணை அமைப்பாளர் திரு காஜா மைதீன் மற்றும் அவை தலைவர் மெய்யர் என்று அழைக்கப்படும் எங்கள் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 101 தத்தண்டி பதவியில் இருந்துட்டு பெரிய ராஸ்கல் 101 ரூபா. நான் கோபாலபுரத்தில் போய் சொல்லலை. இதில் விட்டேன் பாயில் வாங்கப்பா, கொஞ்சம் சுடுதண்ணி அள்ளிட்டு வாங்க. கேட்டா எதுக்குறா வந்து அண்ணே இல்லையாப்பா? சரி விடுறா, நம்மளுக்குள்ளே சிரிச்சுக்கிறோம். உட்காருப்பா, உட்காரு, குட்டியே வாங்கித்தனே உட்காரு. ஏன் சொல்ல வரேன்னா, உலகத்திலே தமிழனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் யாருன்னா தமிழன் தான். விசில் அடிச்சு கிடையாதுடா. இந்த அதான் ஜல்லிக்கட்டு. அவன் கோமியத்தை குடிச்சா எனக்கு புத்தி வரும். அதில் என்ன சரக்கு அடித்தானோ. இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் முன்னோர்கள்லாம் எப்படி இது பண்ணாங்கன்னா, அப்படியே போட்டுட்டு போன அந்த வேட்டியை தாறு பாய்ச்சை கட்டி எங்கள் ஐயாவெல்லாம் மாடு பிடிச்சான். மாடை பிடிச்சிட்டு எங்கள் அப்பா தாங்கின சாணி அழிக்கிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டார். மாடு டொங்காஸ் கப்ளிங் கிரீஸ் அந்த அட்டாக். இதே வேலையத்தான் தெரியும். நம்ம முண்டை கிடைக்காம தெரியாட்டோம். ஆனால் எங்கள் ஐயா இஸ் வெரி டேஞ்சர் மேன். அவருக்கு மட்டும் 6 பொண்டாட்டி. ஆமாம், ஒன்று சளியில் படுத்துக்கிச்சுன்னா ஒன்று காய்ச்சலில் படுத்து கிடக்கும். அந்த மாதிரி இப்போ பிள்ளை ஊரம் பிறந்திருக்காரு ஈச மாதிரி. அப்போல்லாம் பிள்ளை வந்து தூக்கிட்டு போவாங்க, மாடு நாக்கு தள்ளும் வண்டியில். ஏன் கண்ட நகல்ற போடி இவளுக்கு தெரிஞ்சாரடா. நான் அந்த வண்டியை பார்த்தா இவன் குட்டி தெரிஞ்சிச்சு. அப்போ பிள்ளை வத்து ஒரு பொம்பளை ஊருக்கு தேனூர் கொண்டு வருதுன்னா, இதே பொன்னமராஜில் இருந்துடா. அப்போ பிள்ளை வத்து வருதுன்னா யாரு? கருப்பையும் பொண்டாட்டி அவ இருளாய் பிள்ளை வத்துட்டா. பிள்ளை எத்தனை? 1/2 டன்னுடி, 1/2 டன் தொட்ட தந்துட்டியா கிடக்கேன். மாட்டில் போட்டு வயசான ஆள் 10 வார் எங்கே கண்டால் நெளிக்கிற ஏறாது மாடு, நாக்கெல்லாம் தள்ளிடும். இன்னைக்கு பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது, ஊர் சனமே சண்டை மேளத்தோடு நிற்கிறாங்க. அவள் சுமித்ராவுக்கு பிள்ளை வந்திருக்காமல. ஆமாம், எங்கே வர்றா? இந்தா BMW காரில் வந்து இறங்குறா. இறங்கி பார்க்குற பிள்ளையை காணோம்.
எங்கத்தவன் பிள்ளைன்னா மணிபுரம் சிப்புக்குள்ள கிடக்கு. இப்படி திறக்குது மருதமணி மாதிரி பிள்ளை. ஊர் சனமே செருப்புக்கிட்ட அடிச்சு உள்ள வந்து ஓடிட்டாங்க. ஏதோ தலை கீரிப்பள்ளியை பற்றி கொண்டு விட்டாங்க. உழைக்கிறது கடுசு. ஏன் எறும்புற உள்ளவா யூரின் பேஞ்சு விடு. நரசு அந்த யூரின் டெஸ்ட் எடுங்க. வேணாம் பாடுத்தவா பாடுத்த வேணா மது பழக்கம் வேணா முன்னே தமிழனுக்கு குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆஜ மனமே உள்ள தெருவில் வாடுமே ஆஜ மனமே உள்ள தெருவில் வாடுமே நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே நமக்கு குடிப்பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா இடியன் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா படஜாராய குடி போத எத்தானி மறந்தாயா படஜாராய குடி போத எத்தானி மறந்தாய் அதுக்கு எல்லாம் அது பழக்கம் எல்லாம் என் ஜாமி அண்ணன் தம்பி ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. அதுக்கு ஏன்னா மதம் பழக்க நமக்கு இந்த பிறவில வேணாமண்ணே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசையா கட்டுன மனைவி நமக்கு பிறந்த உள்ளே நம்ம பெற்றது நம்ம சொந்த வந்தா நம்ம பார்த்த வேலை பழக நண்பர் அத்தனையுமே இந்த குடிநாடு தெருவில் வாடுமே. என்னத்தை சொல்லு? கை தட்டுறதுக்கு இனிச்சுதான் கிடக்கும். கை தட்டு 4 ஓரம் தப்பு பண்ணலைன்னு சத்தியம் பண்ண முடியுமா? திருந்தணும். 8 ஆண்டுக்கு முன்னாடி இந்த எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை தேனூர் மேடையிலே அடித்தனமாக ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நான் பெருங்கொண்ட குடிகாரன். இதில் என்ன இருக்குது? நான் யோக்கிய மசுரை புருங்கெல்லாம் கிடையாது. எல்லா கட்ட வழக்கம். ஒரு ஆள் வந்து எந்த கட்ட வழக்கம் இல்லை. நான் அப்படியே தலை சைவந்தேன் சாப்பிடான்டா பொம்பளை வயத்தில் கட்ட ரோக்கெல்லாம் இருப்பாங்க. நீ சிரிக்கிற போது தான் அதானோ ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வோம். உண்மைதான் புறா. அப்படியே பெரிய ஹரிச்சந்திர மாதிரி பேசுவாங்க. சரக்கு பீடி கேன்ஸ் போயிலே போலிப்போ பேம்பஸ் எதுவும் கிடையாது. ஆனால் நான் குடியாரந்தேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கும் போது எங்கள் ஆத்தா முத்துவள்ளி என்னை விளக்கமாத்த அடிப்போம்னு 16 தடவை சொல்லும். போதையில் வந்து நாடத்துக்கு போய்ட்டு வந்து சாப்பிடுவேன். எங்கள் அம்மா தட்டை இந்த வீசின வயலாக்க தட்டை அப்படி தூக்கி அப்படி போடும் எங்கள் அம்மா. உடனே பிள்ளைன்னு வைத்ததுக்கு நான் வயிற்றில் பிரண்டையை கட்டி அடிக்கணும்டா நாசமாக போக தல் சாக மாட்டேன் பாரு அப்படின்ட்டு எங்கள் அம்மா முத்துவள்ளி. அதே குடியை மறந்து சேவை செய்ய ஆரம்பித்தேன். போன வருஷம் ஒரு 4 வீடு திறக்கும் போது எங்கள் ஆத்தா முத்துவள்ளி முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன். உன்னைய மாதிரி ஒரு பிள்ளை வத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் சாமி. என் ஆயிலையும் நீ சேர்த்து எடுத்துக்கடா நல்லாடுற ஐயா 4 பேர்த்த வாழ வையா அப்படின்னு சொன்னிச்சுவார். இந்த பேரை எடுக்க கஷ்டப்பட்டு இருக்கிறான் எம்கேஆர் 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே குடித்த குடியை நிப்பாட்டிட்டு இந்த பிறவியில் இன்னும் நம்ம பிறக்க போகிற கிடையாது. இப்போ தேனூர் இருக்குன்னு வைவேன். தேனூரில் இன்னார் மையம் இன்னார் வாரிசு இப்படி வாழ்ந்தாங்கிற அவங்கள மாதிரி இருக்கிறோம்னு 10 குடும்பம் உங்களை பேசணும். அப்பையும் சம்பாரித்து வச்ச காசை மையம் அழிச்சு விட்டான்னு பேசக்கூடாது. அப்போ நம்ம இன்னும் பிறக்க போகிறது இல்லைன்னே
உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், போதுமுனே. நான் பட்ட கஷ்டம் நீங்கள்லாம் படக்கூடாதுன்னே, என் தம்பிகள்லாம் படக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஊரில் படக்கூடாதுன்னு ஒரு பையன் எழுந்திரிச்சு கணேசி பேரில் கூலி போடலாமான்ட்டேன். அதெல்லாம் போடலாம், நல்லது. காலம் இல்லை. உள்ளே வந்து போட்டோ எடுக்கிறாங்க. என் அண்ணன் தம்பிலாம் போட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மாதம் 30 எனக்கு நாடகம் அண்ணேன். நான் கண் விழித்து நாடகம் ஆனாத்தே அன்பாளையத்தில் உள்ள என்னை நம்பி வந்த யாரும் அதில் கிடையாது. நான் தான் இந்த கோமாளி தான். ஏதோ நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயம் கிடையாதுங்க, நான் பெரிய ஆளே இல்லை அண்ணே. உள்ளே வந்து போட்டோ எடுக்கிறிய, அது ஊருக்காரர் சொல்கிறாங்க, தம்பி அவருக்கு இடையூறு பண்ணாமல் அப்புறம் வந்து எடுங்கன்னு சொல்கிறதுக்கு 2 பேரும் என்னையே சொல்லிட்டு போகிறேன், வெளியே வட உடைய வெட்டுறேன் அப்படின்னு. நான் ரெவடிக்கு வரலங்கய்யா, அது மருதமணி பாவம். இப்படி போட்டாவுக்கு நின்றுருக்கேன், அவனுக்கு கண்ணு தெரியல, இங்கே நின்றுட்டேன். போட்டாவுக்கு ஒழுங்க நிற்கலை, உன்னை கிறண்ட களை வெட்டணும்னு சொன்னோடனே அவன் வெளியே வர மாட்டேன். ஏற்கனவே கால் வலச. நாங்கள் வர்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அதே மாதிரி உள்ளே வர்ற பயலுக எங்களை போட்டோ எடுத்துகிட்டு போக மாட்டேன். டான்ஸை பார்த்தவொடனே அப்படியே நிற்பேன். அவங்க ஏதாவது செய்வாங்களா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளைகிட்ட சைஸாக பேச்சு கொடுப்பேன். டீ வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளை வேணாம், எனக்கு வேணாம். பூஸ்ட் வேணாம். முறுக்கு பாயிட்டு வேணாம்னா முண்டை போவேன். அங்கனே மண்டி ஓட்டு உன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளையும் பொறுக்காமல் நம்பரை கொடுத்து பிடிச்சி மறு வருஷம் வருது, வேணாம் சுற்றி நிற்கிறேன். அந்த பிள்ளையை அடிக்கிறது. இந்த டான்ஸ் எங்கே அப்படின்னு, என்ன நம்பர் கொடுத்தா 1 வருஷமாக போடுறேன், போகல. நம்பரை காட்டுறான்னு 8 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த முண்டையை 8 நம்பரை 1 வருஷமாக போட்டிருக்கேன். குஜராத் சும்மா இருக்கும். நன்றி. நோட்டீஸை படிச்சுட்டு சாமியை அப்புறம் கூப்பிடுவோம். என்ன கருத்திலும் பொண்ணு குடி தேனூர் கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க காலத்திலே ஆடு மாடு ஓட்டிகிட்டு வந்து இந்த இடம்தான் நமக்கு சொந்த இடம் என்று இங்கே தம்பி வாழ்ந்து அடைக்கலங்காத்த ஐயனாரை வணங்கி 15ஆம் ஆண்டு அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு அடைக்கலங்காத்த ஐயனார் நற்பணி மன்றத்தார்களும் நடத்தக்கூடிய நாடகம். இந்த தேனூர் கிராமங்கள் ஒன்றுபட்டு ஐயனார் சாமியை கும்பிட்டாலும் பக்கத்தூர்லேருந்து நாங்களும் வந்து இந்த சாமியினுடைய அருள் பற்று உங்கள் மண்ணை மிதித்து விட்டு செல்கிறோம் என்று வெளியூரிலிருந்து டூலரை எடுத்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK கனகராஸ் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். கோயிலெனும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் என் தங்கச்சி பாட்டுக்கென்று ஒரு தனி கைதட்டு வாங்கும். என் தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்திலே அரிதாரம் பூசி அன்றைய காலத்தில் சம்பாதித்த அதே ரசிகர் பட்டாளத்தை இன்ன வரையிலும் விடாமல் நற்பெயரை வாங்கி வரக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை கருங்குளமன் கண்டெடுத்த ஆர் ஜெய மாதவன் அவர்கள் நாடகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு என்றால் எல்லாரும் இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் திறமை உண்டு. நான் ரசித்த ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்கார ஆறுமுனிய யாருன்னா எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை செல்வராஜ் அவர்கள். ஆறுமுனிய பெண்பாடல். எங்கே செல்வராஜ்? என்னப்பா கையில கட்டு, இங்கே கப்பலிங்க அலைஞ்சிருக்கேன், இவனை விரட்டிருக்கேன், கடா முட்டி விழுந்துட்டேன். கை ஒடியும் போது தெரியும், இடது கையை ஊன்றான வலது கையில் வேலை பார்த்துருக்கேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார். சந்திரா கொத்துப்பா.
தட்டலாம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாருன்னா காலையில் சீட்டு காசு கட்டணும். உன் முகம் ஆடும் போதே எனக்கு தெரியும். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே என் தம்பி செல்லியம்பட்டியில் இவங்க அப்பா இந்த பகுதியில் என்னை நிறையா அன்றைய காலத்திலே 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்கு உங்கள் அப்பா. நல்ல ஒரு மனிதர். இந்த பகுதியில் என்னை வளர்த்து விட்டவர். நன்றி மறக்க மாட்டேன் தம்பி. அழகர்சாமி ஐயாவுடைய தவப்புதல்வேன். இவனை அவங்க அப்பா நாடகத்திலே ஆல்ரவுண்டு வாட்சு படிக்க வச்சார். படிச்சிருக்கேன். ஆனால் படித்த படிப்புக்கு இவன் மாட்டாக்டராக கூட போயிருக்கலாம். அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான் விதி. மாட்டாக்டர் உனக்கு அவ்வளோதான் இருக்கா? இளங்குடி அந்தூகம் மாட்டாக்டராக இருந்திருக்கலாம், இல்லை வேறு லெவலில் அவன் போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தந்தை செய்த இந்த தொழிலை செய்து நாடக கலையிலே நானும் போய் இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்குறேன்னு வந்தேன் பார். வந்தாண்டா தமிழன் என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, மாடு சுத்து மாடுதேன். இப்போ நம்பி சொல்லலாம், அறுதடி மன்னந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அடிப்பேன், இல்லைன்னா அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுருவேன், விசில் அடிச்சு விட்டுருவேன். அவங்க வேறு மாதிரி இந்த சிரிக்கிறாங்க மாதிரி, அவங்க கூட கூட்டா கருவில் தெரிவாங்க போல. செல்லியம்பட்டி வாலிமா வைங்கப்பா. வாசிக்கும் போது ஊதக்கூடாது, எரியணும். தம்பி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காது தம்பி. நீ மை செட்டுக்கு வந்தியா இல்லை பலூன் வைக்க வந்தியாடா? எதுக்கு எடுத்தாலும் சாரு போயினா சிரிக்கக்கூடாது ப்ரோ. என் தம்பி நீ நல்லா இருக்கணும்டா. ஏதாவது வைடா, இன்னே கூட நோத்தங்கமான வைடா, அவன் திருந்த மாட்டான்டா. செல்லியம்பட்டி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிபாஜா சிங்கா. ஹலோ
அடிக்க முடியாது, சொந்த அத்தை மக சண்டைக்கு வந்துடுவாங்கிட்டு அந்த கடுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு முறிச்சிட்டான்டா. 2 அடிக்கு வெதரில் கூட அடித்தேன், அது தெரியல வெளியே. நான் அடிச்சிட்டேன், அது குச்சி பட்டுருச்சு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா காசு வெட்டி போட்டுருவேன். எனக்கு தெரியுமிடா, லைட்டாக கண்ணு கலங்குச்சுன்னா அதில் அடிச்சிருக்கேடா. கிண்டுன்னு கேட்குனேன், கிண்டு. வாழ்த்துக்கள். ஏன்னா ரஞ்சித்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். தன்னுடைய திறமையே இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு 4 ஊரில் சொல்லணும். 4 ஊரில் சொன்னாத்தான் நாடகம் ஓடும். அப்படி ஓடுனா நம்ம குடும்பமும் 4 பேரை போல் வாழும்னு நினைக்கிறேன் பாரு. நல்லாரியா? நல்லா. நம்ம தான் அறிவட்டத்தனமாக ஊரில் அந்த அம்பலாறுலாம் சொல்கிறேன் கேளுங்க. ஊர் கூட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் கலையை வாழ வைங்க. கேரளாவிலேருந்து வர்றாங்க வீசனை குண்டியோடு வந்துக்கிட்டு மயிறு மயங்க ஒத்த பக்கம் சிரைச்சிருக்கேன், ஒத்த பக்கம் புண்ணு வச்சு இங்கிட்டு பார்த்தா தீயை பொருத்தி விட்டுருக்கேன். அந்த பொம்பளையை ஊரம் அப்படியே வர்றாளுங்க, வித நெல் கொண்டு வர்ற மாதிரி. கேரளா சண்டை மேலமா நமக்குள்ளேயே அடிச்சு விட்டு சண்டையில் தூக்கிட்டு போயிடுவேன். இவன் பாருங்க 650 ரூபா கொடுத்தா போதும், குதிரை ஒரு ஆளாக தூக்கி கொண்டு வந்து முளைப்பாரி அவனாக கரைச்சிக்கிட்டு அவனாக செல்லியம்பட்டி போயிடுவேன். 650 ரூபா தாங்கயா. நாடுங்க எங்கள் கிளைகள் கிடையாது, செல்லியம்பட்டி நம்பர் 1 டோங்காசு. இல்லை ஓங்காசுன்றேன் மொட்டனாக்கு ப்ரோ. டிடிஜி என்னது? சீச்சி கிடையாது, பிறைத்தினி பேமாளே. டிடிஜி டிடிஜி தேனூர் அடைக்கன் குரவ் வழங்கு ரூபாய் 100. உண்மையிலே இந்த மண்ணில் பிறந்து கும்பகோணத்துலேருந்து வந்து எங்கள் அண்ணன் காசு கொடுத்தாருவார். அதாயா பெருமை. முடிவு வாங்கத்தான் முதுகு பழுத்து போதாலும் உங்கள் அப்பையா தர வச்சுக்கிறோன்னு இப்போவே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குது. எந்திரிச்சு நம்ம பூனை ஊருக்கு வந்த மாதிரி எதில் விட்டு அப்படி வாங்கடா 4 பேர். என் தம்பி எதேன் பூரா கிறுக்கு கொண்டு வந்துடுறேன். என்எஸ் குமார் என்கின்ற சிவகுமார் 30வது வார்டு செயலாளர், சிவரஞ்சனி சிவகுமார் எம்சி 29வது வார்டு மாமன்ற உறுப்பினர், 16/62 மல்லுக தெரு, கும்பகோணம், தஞ்சை மாவட்டம், தஞ்சை வடக்கு மாவட்டம். உண்மையிலே அங்கிருந்து வந்து எனக்கு 1001 கொடுத்த அன்பு உறவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இன்னும் 2 ரூபா விடுவேன். தேங்க கொஞ்சம் குறையா இருக்கு, பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா எதில் விட்டோம்னா வாயில் விட்டோம்னு இங்கே சிறந்த முறையிலே தாளத்து செய்யக்கூடிய அன்பொண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டே. அதோட மாடுகள்லாம் அத்துட்டு போயிடும். இதுதானே அகராதி மயிறு. இங்கே வா போடியாப்பு மாப்பா பொண்ணு தாய் மயனே, யாரை கட்டு குத்துறேன் குத்துறேன். நீலகண்டா அது தப்பு. நீலகண்டா இதுக்கெல்லாம் மாத்திரை கிடைக்காது, செய்யக்கூடாது. ரைடு உள்ள வையா, உள்ள வை ரைடு. ஆந்திராவில் ஒருத்தனுக்கு 8 வருஷம் கடுக்கால தண்டனை, கிட்னி 2 அத்துருக்காங்க. இது போடக்கூடாதுங்க சட்டப்படி. இப்போ ஒரு பாட்டுக்கு போட்டு விட்டு போ. பாடவா? நல்ல பாட்டா உனக்காக பாடுறேன். இரு, பாட தெரியாம தாட விரல சுட்டுறேன். ஏன் என்னையோட நீ முந்திரிய நக்கல் பண்றியா? என்னடா இல்லை மேடையில் நீ அசிங்கப்படுத்துறியா? பாட தெரியாதா? பாட தெரியாதா? அதான் நான் சொல்றேன் தெரியாதுன்னு. இப்போ பாடுறேன் பாரு, வா வா. எத்தனொண்ட மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஓ ஜிபா இச்சு மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஓ கண்ணால கத்து சண்டை, கண்ணத்தில் குத்து சண்டை, 2 நீ எதத்தோட வரியா பாட்டு தட கீழே உண்டா? என்ன என்னமோ உனக்கு நான் யானையை அணில் செஞ்ச கதை சொன்னது மாதிரியே என்ன என்ன என்னன்ற பாடுத்தேன். ஒரவளே பொண்ணு தாயி நீர்மலை அடி அடிக்கிறேன் பாரு தம்பி, சொட்டை ஒடிஞ்சு போகும். நானும் வரேன் நெல்லதாயி குச்சு குச்சு ரக்கம்மா. எந்த பாட்டுக்கு நிறைய மாற்றி விட்டேன் உனக்காக. சீச்சி சூரனு தமிழில் சொல்கிறேன். என்ன கட்டிக்க போகிறோம்னு அவங்க கூட போனையே அது கராட்டை அடி அடிப்பாங்களாடா. அவனை கட்டிக்கிட்டு போகிறோம்னு பாவாடையோ 2 நீ போப்பா, நீ பஜனைக்கு போடுறேன்.
ஏன்னா உன் மூக்கை பார்த்தாலே தெரியுது. அந்த பொங்க சோத்துக்கு போடும்போது இந்தா கிச்சடி 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 தானே. சாமி அழைக்க போகிறேன். சார்பு வைக்கிறியா தம்பி? சார்பு மைசெட்டில் உள்ள ஆள் சாமி வர்றாப்புல வந்து அங்கிட்டு போயிரு. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி மைசெட்டுக்காரன் சாமி ஆடி பயரப்புறம் அத்து விட்டேன். வக்கு வக்கன் இந்தா கிளம்பிட்டேன். அவன் சாமியாட போகிறோட முண்டை ஒன்றுக்கு இருக்க போகிறவன்டா. என்னுடைய தேவை சிசியம் பிள்ளைதேன். அவன் எதுக்கு நான் இங்கே உட்காந்தேன்? தெல்லு கிரு மாடு மாதிரி. நான் எவ்வளோ நேரம் கவனிக்கல அவனை. பேஞ்சாலும் மருகா போயிருங்க அம்மா. ஒன்று கிடைக்கிறதுக்கே தேடிட்டு கழிச்சிக்க தெரியும். அங்கிட்டு போய் பேப்பயமே